ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சூர்யா நடிச்சு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சூர்யாவோட சேர்ந்து பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் சந்தோஷ் நாராயணன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜோஜு ஜார்ஜ் ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. அவரோட வளர்ப்பு பையனா வர்றவர் தான் சூர்யா. அப்பாக்காக அவர் நிறைய கொலைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் பண்றாரு. ஒரு பாயிண்ட்ல அவருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் பூஜா ஹெக்டேயோட. ஸோ அந்த லவ்னால இந்த அடிதடி எல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டீசென்டான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்த முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்டை கடத்தி வச்சிருப்பாங்க. அதை சூர்யா மட்டும் வேற எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காரு, ஜோஜு ஜார்ஜ் கிட்டே கொடுக்காம. இப்போ ஜோஜு ஜார்ஜ் சூர்யா கிட்ட அந்த கன்சைன்மெண்ட்டை எங்க நீ பதுக்கி வச்சிருக்க, அதோட இடம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பட் ஆனா இவர் சொல்லவே மாட்டாரு. ஸோ இவர் சொல்லாம இருந்தா பூஜா ஹெக்டே கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. ஸோ அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த கன்சைன்மெண்ட் அவர் எங்க தான் வச்சாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வில்லன்கள் யார் யாரு, ஜோஜு ஜார்ஜ் நினைச்ச அந்த கன்சைன்மெண்ட் அவருக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சா, சூர்யாவோட ஒரிஜினல் அம்மா அப்பா யாரு, பூஜா ஹெக்டேக்கு வன்முறையே பிடிக்காது, அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல மெயினே சூர்யா கேரக்டர் தான். அவர் ஒருத்தர் தான் படம் முழுக்க வராரு, படம் முழுக்க டாமினேட் பண்றாரு. ஒரு நெகட்டிவ் ஷேட்லயும் வராரு, ஒரு பாசிட்டிவான ஷேட்லயும் வராரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே சிரிப்பு அப்படிங்கறது வரவே வராது. ஸோ அந்த விஷயத்த அவர் நல்லாவே கேரி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல அந்த சிரிப்பு அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னறியாம வரும். அந்த இடத்துலயும் அவர் ஆக்டிங்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பூஜா ஹெக்டேக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருந்தது. அது அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. ஓன் வாய்ஸ்ல டப்பிங்கும் கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்காக. ஜோஜு ஜார்ஜும் அவர் வரக்கும் போல அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் வருவாரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல ஒரு பிக்கப் கொடுத்தது. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி லைனும் அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஆரம்பத்தில் 15 to 20 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருக்குது. அது ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்தது. சனாவோட பிஜிஎம்மும் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சில மாஸ் சீன்ஸ் எல்லாமே அந்த பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் லொகேஷன்ஸும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்டா தான் இருந்தது, தவிர வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஏகப்பட்ட வெட்டு குத்து, பிளஷர்ட்ஸ், அண்ட் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னே தெரியாம ரொம்ப சில்லியான ரீசன்ஸ், தேவையில்லாத சாங் பிளேஸ்மெண்ட்ஸ், சூர்யாவும் பூஜா ஹெக்டேயும் சேர்ந்துக்கிறாங்க, அப்புறம் அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கான சீன்ஸும் ப்ராப்பரா இல்ல. அண்ட் சூர்யா எது சொன்னாலும் பூஜா ஹெக்டே நம்புற மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாவே இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயராம் கிட்ட இருந்து ஒரு காமெடியாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுலயும் பெருசா எதுவுமே இல்ல. கிளைமேக்ஸ்ல இந்த நெகட்டிவ் ஷேட்ல பண்ணவங்க எல்லாருமே திருந்துற மாதிரி எல்லாம் காட்டுறது சுத்தமா லாஜிக்கே இல்லை. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனும் இல்லை. இந்த படத்தோட மெயின் லெட் டவுனே இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் படம் ஓடுது. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. இந்த படத்தோட ஒரு மெயின் ஹைப்பா இருந்ததே அந்த கனிமா சாங் தான். அந்த கனிமா சாங்கும் ப்ராப்பரா நமக்கு ஃபுல்லா காட்டாம அங்கேயும் நிறைய கட் பண்ணி காட்டி அந்த பாட்டையும் கெடுத்துட்டாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் ஜிகிருதண்டா 2க்கு அப்புறம் இந்த மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சூப்பரா சூர்யா வச்சு பிரசன்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம். அண்ட் அதே மாதிரி சூர்யாவும் கங்கோ ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். பட் ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகல. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட், ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் இப்படிலாம் வச்சா படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நேத்து நான் பார்த்த ஹிட் 3யும் பாத்தீங்கன்னா ஃபுல் வைலன்ஸ், இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வைலன்ஸ். ஸோ நமக்கு திரும்ப திரும்ப இதே மாதிரி பார்த்து சலிச்சு போகுது. இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களால ஃபேமிலியோடயோ இல்ல குழந்தைங்களோடய நீங்களால பார்க்கவும் முடியாது. ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.